ஏற்கனவே இந்த ஃபைலை நான் செக் பண்ணிட்டேன். இந்த ரவுண்டை முடிச்சிட்டு Okay, ஆட் sir. பண்ணிக்கலாம். நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா தீபிகா, சொல்லுங்க என்ன விஷயம்? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை சார், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என் நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? நல்லவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணமே இதுதான் சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செஞ்சிருவாங்க. அப்புறம் அவங்க செஞ்ச உதவியை அவங்களே மறந்துடுவாங்க. அப்படிதான் சார் நீங்களும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையம்மா. நானே சொல்லிடுறேன் சார். இது வரைக்கும் நடந்த 2 ரவுண்ட்லயுமே எனக்கு நீங்க அதிகமான மார்க்கை கொடுத்துருக்கீங்க. உங்களால தான் நான் லீடிங்ல இருக்கேன். அதுக்காக தான் சார் நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். அதுல என்னம்மா இருக்கு? உங்க குக்கிங் நல்லா இருந்தது. மத்த எல்லாரையும் விட நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கொடுத்தேன். அவ்வளவுதான். அதுக்காக இல்ல, என்னதான் நான் நல்லா சமைச்சிருந்தாலும் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அது பெரிய விஷயம்தான் சார். மத்தவங்க எல்லாம் அவங்களுடைய குடும்ப கஷ்டம், இந்த 5 லட்சத்தை ஜெயிக்கணும், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃப் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் கண்டுக்காம இந்த குக்கிங்க ப்ரொஃபஷனா எடுத்து என்னோட திறமைய மட்டுமே நம்பி இதுல நேர்மையா போட்டி போடணும்னு வந்திருக்கிற எனக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க கிரேட் சார். இதுல என்னம்மா இருக்கு? அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். திறமையானவங்களை அடையாளப்படுத்துறது தான் இந்த காம்படிஷனோட மோட்டிவ். அதை தான் நான் பண்றேன்.